அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய சூதுகவும் 2 திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் எஸ்.ஜே. அர்ஜுன். இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு எட்வின் லூயிஸ் விஸ்வநாத். இந்த படத்துடைய பின்னணி இசையமைச்சிருக்காரு ஹரி எஸ்.ஆர். இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஸ்டார் காஸ்டிங் யாரெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவா, கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி அண்ட் அருள்தாஸ், ஹர்ஷா, ஜஸ்டின் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சூதுகவும் 2 திரைப்படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குருநாத் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடியை திருடிட்டு போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரும்போது அம்மு வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு. அதுக்கு காரணம் வந்து அருள் பிரகாஷ் தான். அவனை வந்து கிட்னாப் பண்ணி போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடத்துறாங்க. பட் அதுக்கப்புறமா சில சம்பவங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. அதிலிருந்து எப்படி குருநாத் வெளியே வராரு, அருள் பிரகாஷ் வந்து கொண்டாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. சூதுகம் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து அப்படி அங்கங்கே ரெஃபரன்ஸ் காமிச்சு தான் நம்மளுக்கு வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது நமக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்துடுது, சூதுகம் அளவுக்கு வந்து சூதுகம் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அதை வந்து கம்பேரே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பல சீன்ஸ் வந்து ரொம்ப மகா மட்டமாக இருந்துச்சு. எப்பா என்னப்பா சுத்தமாக படுத்துட்டீங்க அப்படின்ற அளவுக்கு தான் படத்துடைய பல இடங்களில் வந்து போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட படமே அப்படி தான் இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நமக்கு வந்து சூதுகமில் வந்து தாஸ் வந்து அப்படி கிளாஸை மாட்டிட்டு அதை பேங்க்கில் போயிட்டு அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு அப்படியே வெளியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸை போட்டு வருவார். அப்போ சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் வந்து பயங்கர பீக்கில் வந்து இருக்கும். அதை நம்ம எல்லாருமே ரிங்டோனாக கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அந்த சீனை வந்து நான் வந்து சட்டையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரில. ஆக்சுவலாக நான் காமெடிக்காக வச்சாங்களா, இல்லை படத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக சட்டையர் பண்ணியிருக்காங்களா, இல்லை படமே நான் இப்படி தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மூடுக்காக அதை பண்ணாங்களான்னு தெரில. அவ்வளோ மட்டமாக வந்து இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பல சீன்ஸை வந்து சொல்லலாம். கிட்னாப், அந்த பிளான், சொதப்பல், இது எல்லாத்தையுமே வந்து அந்த படத்தோடைய சூதுகம் படத்தை வந்து மேட்ச் பண்ண பார்த்துருக்காங்க. பட் கொஞ்சம் கூட வந்து அந்த லெவலில் வந்து அந்த பீக்கை வந்து தொட முடியல அப்படின்றது தான் உண்மையாக இருந்துச்சு. இதோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, படம் முழுக்கவே வந்து ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோவை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது பயங்கர கடுப்பாகுது. எப்பயுமே ஒயின் ஷாப்பு, பிராந்தி, இதே மாதிரியான பல காட்சிகள் வந்து அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதெல்லாம் போதாத குறைக்கு நான் வந்து சூதுகம் 2ல் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் எஸ்.ஜே. அருண் அவர்கள் அவருடைய திறனை வந்து காமிச்சிருக்காரு. பட் அதை பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே அரசியல் புரிதல் இல்லாமல் கிட்டத்தட்ட சீமான் அண்ணனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே நான் மாற்றத்தை உண்டாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒன்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து படம் முழுக்கவே இருந்துச்சு. இலவசங்கள் தான் வந்து மக்களை கிடைக்குது, ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையுமே சட்டையர் பண்ணுறேன் அப்படின்ற வாக்கில் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே வந்து சட்டையர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் மக்களுக்கு என்ன பாதிப்பு, அதை பற்றியான அவங்களோட புரிதல் என்ன, நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படத்தை நகர்த்த போகிறேன் அப்படின்ற எந்த ஒரு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே அவர்கிட்ட இல்லை, டேரக்டர்கிட்ட. அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய தொய்வுன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து என்னால் பெட் கட்ட முடியும். உங்களுக்கு வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை, இல்லை ஒரு 2-3 நாளாக வந்து தூக்கமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களாம் வந்து சூதுகம் 2 போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக முடிகிற வரையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் செம்மையாக ஒரு தூக்கம் வந்து தேட்டரில் வந்து தூங்கலாம். அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் படமே இருந்துச்சு. ஸோ இதுதான் படத்தோடைய உண்மையான இது. முக்கியமாக நான் வந்து காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹியூமர் சென்ஸ் வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு வந்து கடுப்பேற்றி ஏன் இதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு வந்து எமோஷனாகவே இருந்துச்சு. சூது கவுதோ இல்லையோ நம்மளை வந்து காவு வாங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூதுகம் 2. ஸோ உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா சூதுகம் 2 எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.